Sharada Narayanan. I am a student of Srimati Usha Narasimhan. இன்னைக்கு I'll be presenting a themed concert with songs on Goddess Lakshmi. I'll be beginning with a Varnam, Dharmamaiditaye, Ragam Varamu, Talamadi. This is a composition of Professor T.R. Subramaniam. Samakasa ni samagasa damaga sadamaga sagadamaga nidamam
நிதம கமனிதான் முன்வர வேணுமம்மா நிகிலேஸ்வர்ய நாயகி நீதான் முன்வர வேணுமம்மா நிகிலேஸ்வர்ய நாயகி நீதான் முன்வர வேணுமம்மா. சூடி கொடுத்த சுடற்கொடியே சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை 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 பாடியருளவல்ல
இது நான் வந்து தீம் எடுத்துட்டு பண்ணுறதுனால ஐ தாட் தட் ஆஃப்டர் எவ்ரி சாங் கொஞ்சம் அதை பற்றி குறிப்புகள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு. ஸோ திஸ் இஸ் நான் ஃபஸ்ட்டு பாடினது இட் வாஸ் அ விருத்தம் which was a Thaniyan from the Tirupavai, Sudi Kodutha Sudarkodiye. So this was composed by Sri Uyakondar, who was a great Andal devotee. So முக்கியமாக பார்த்தா our philosophy says that ஒரு ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணணுன்னா you have to appreciate 3 things. அந்த பாட்டோட மகத்துவம், எழுதினவாளோட மகத்துவம், அப்புறம் பாட்டு சொல்ல வரத்தோட மகத்துவம். ஸோ இந்த தனியன் சூடி கொடுத்த சுடற்கொடியே it deals with the second category, the composer's greatness. ஸோ இதில் வந்து ஆண்டாள் is described. She is the one who wore the malai on herself and then she gave it to Perumal. ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய், கையில் நிறையா வளையல் போட்டுண்டு அந்த கைகளாக திருப்பாவை எழுதி அர்ப்பணித்த நாச்சியார். அண்ட் உயக்கொண்டார் செஸ் ஆண்டாள் வந்து எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறாளோ அந்த அருள் வந்து எனக்கும் வரட்டும், ஸோ தட் நான் வந்து ஆண்டாளுக்கு அதே மாதிரி கைங்கரியம் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் பாசுரம். இது followed by I sang Kamakshi Shri Varalakshmi, which is a composition of Muthuswami Dikshitar, the Ragam Bilahari, set to Aditalam. So இதில் திருப்பி the goddess is described as the one with beautiful lotus shaped eyes. She is worshipped by Brahma, Sanaka, Sanandana, நிறைய முனிவர்கள். And she is the giver of boons. She is the one who is proficient in the art of love. அந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, இந்த பாட்டோட என்டையர் ஸ்தல புராணம் வந்து அனுப்பல்லவியில் இருக்கிற மத்தியம கால சாகித்யத்தில் ஒரே ஒரு லைனில் அடங்கியிருக்கு, காமகோட்டி பிலஹரி நுத கமலே. ஸோ திஸ் சாங் இஸ் ஆன் த சௌந்தர்ய லக்ஷ்மி form of the goddess, which is in the Kanchi Kamakshi temple. So the story is that ஏதோ சாபத்தினால லக்ஷ்மி one day she lost all of her beauty, her powers, whatever made her a goddess was not there. So she came to Bhuloka, she went to Kanchipuram, and Kamakshi Kovil Garbhagrahathukku கீழே there is one space called the Bila Akasha. ஸோ இந்த பிலா பீட்டத்தில் உட்காந்துண்டு ஷீ வர்ஷிப் த காடஸ் காமாக்ஷி, அண்ட் இந்த பெனன்ஸ்னால ஷீ காட் ஹர் பவர்ஸ் பேக். ஸோ இது வந்து ஆஃப்டர் விஷ்ணு ஃபவுண்ட் திஸ் அவுட், ஹீ ஆல்சோ கேம் டவுன் டு காஞ்சிபுரம் அண்ட் டு தேங்க் த காடஸ் ஹீ ஆல்சோ ப்ரே டு ஹர். ஸோ இது நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, அந்த கர்ப்பகிரகத்துக்கு கீழே இருக்கிற பிலா பீட்டத்தில் ஒரே ஒரு தூணில் கீழே ஒரு சின்ன விஷ்ணு விக்கிரகம் என்கிரேவிங் இருக்கும். ஸோ அதனால தான் தீக்ஷிதர் ஹேஸ் பியூட்டிஃபுல்லி செட், காமகோட்டி பிலஹரி நுத கமலே, யூ ஆர் த வைஃப் ஆஃப் விஷ்ணு ஹூ இஸ் தேர் இன் த பிலாபீட்டம் ஆஃப் த காஞ்சி காமாட்சி டெம்பிள். ஸோ காமகோட்டி பிலஹரி நுத கமலே, அது பியூட்டிஃபுல்லாக ஸ்தல புராணத்தையும் கொண்டு வந்து ராகமுத்ரையும் கொண்டு வந்து he has made this lyric. So that is about this song.
ததரி ரீ ரீ ன ஆ
श्रितजनाभिसुखप्रदं श्रीलक्ष्मीवराहं भजेऽहं श्रीलक्ष्मी सहितं श्रितजनाभिसुखप्रदं श्रीलक्ष्मीवराहं नीलमेघजय नीलकण्ठ शिवगुरुगुहमित्रं निखिलभक्तजनभयात्रितात्रं नीलकण्ठ शिवगुरुगुहमित्रं निखिलभक्तजनभयात्रितात्रं श्रीलक्ष्मी वराहं भजेऽहं श्रीलक्ष्मी सहितं श्रितजनाभिसुखप्रदं मङ्गलालया भोगिनुतपदं गवबुधजननतं वेदनुतं मङ्गलालया भोगिनुतपदं गवबुधजननतं वेदनुतं शङ्करप्रियकरं गगदमगरि पङ्कजासना प्रमुखसेवितं मद सदद मगरि सदद मद गगरि सदरि सद मग पङ्कजासना प्रमुखसेवितं सरि ग मगरि सरि ग मद मगरि सगरी समगरी सतद मगरी सरि ग मद सद दसरि गगरि सद गगरि सरि सद सद मद मगद मगरि स पङ्कजासन प्रमुखसेवितं मगरि ग म सरि ग म द सरि ग म
ಸರಿ ಮಾಮ ಸರಿ ಗಮ ಮಗರಿ ಗಮದ ಮಗರಿ ಗಮದ ಸದ ಸದ ಮದ ಮಗದ ಮಗರಿ ಸರಿ ಗಮದ ಸದ ಮಗರಿ ಸ ಪಂಕಜಾಸನ ಪ್ರಮುಖ ಸೇವಿತಂ ಗರಿ ಸ ಪಂಕಜಾಸನ ಪ್ರಮುಖ ಸೇವಿತಂ ಗಮ ಮ ಗರಿ ಸರಿ ಗಮ ಮ ಗ ಸರಿ ಗಮ ಸರಿ ಗ ಗಮ ರಿ ಗ ಗಮ ಗ ಗ ಗಮ ಮದ ಮಮ ದ ರಿ ರಿ ಗ ಗ ಮ ಮ ದ ದ ಸ ಸ ರಿ ರಿ ಗ ರಿ ರಿ ಗ ಗ ಮ ಗ ಗ ಮ ಮ ದ ದ ದ ದ ಸ ರಿ ಸ ದ ದ ಗ ಗ ರಿ ಸ ದ ದ ಮ ಮ ಗ ಗ ರಿ ಸ ದ ದ ಸ ರಿ ಗ ರಿ 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 ಗ ರಿ ರಿ ಗ ರಿ 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 ಗ ರಿ ರಿ ಗ ರಿ 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 ಸ ರಿ ಗ ಮ ದ ದ ಸ ರಿ ಗ ಮ ಗ ಗ ರಿ ಸ ದ ದ ಗ ಗ ರಿ ಸ ದ ದ ರಿ ಮ ಮ ಗ ಗ ರಿ ಸ ದ ಗ ರಿ ರಿ ಸ ದ ಗ ರಿ ಗ ರಿ ಸ ದ ಮ ಗ ರಿ ರಿ ಸ ರಿ ಸ ದ ಮ ಗ ಸ ತ ಮ ಗ ರಿ ಸರಿ ಮ ಗ ರಿ ಸರಿ ಸರಿ ಗ ಮ ದ ರಿ ಗ ಮ ದ ಮ ಗ ಮ ದ ಸ ದ ಮ ದ ದ ಮ ಗ ಮ ಗ ರಿ ಸ ಪಂಕಜಾಸನ ಪ್ರಮುಖ ಸೇವಿತಂ ಪಂಕಜ ಮುಖ ಭಾರ್ಗವಿ ಭಾವಿತಂ ಪಂಕಹರ ತಾಮ್ರಭರಣಿ ಧೀರಸ್ಥಂ ಸಂಕಟಹರ ಸದಾನಂದ ಸಹಿತಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ವರಾಹಂ ಪಂಕಜಾಸನ ಪ್ರಮುಖ ಸೇವಿತಂ ಪಂಕಜ ಮುಖ ಭಾರ್ಗವಿ ಭಾವಿತಂ ಪಂಕಹರ ತಾಮ್ರಭರಣಿ ಧೀರಸ್ಥಂ ಸಂಕಟಹರ ಸದಾನಂದ ಸಹಿತಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ವರಾಹಂ ಭಜೇಹಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ಸಹಿತಂ ಶತಜನಾಬ್ಧಿ ಸುಖಪ್ರದಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ವರಾಹಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ವರಾಹಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ವರಾಹಂ ಭಜೇಹಂ So this is another composition of Muthuswami Dikshitar, Sri Lakshmi Varaham, Ragam Abhogi, set to Aditalam. So this song actually describes the Varaha Lakshmi form of Narayana, and this form is found Silakovillada, and one of them is in Kalladai Kurichi. So இந்த பாட்டு எப்படி அந்த ஸ்தலத்தை பற்றி தானே எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட், த ஸ்டோரி ஆஃப் திஸ் விக்கிரகம் இஸ் தட் ஒரு தடவை குபேரா வாஸ் கர்ஸ்ட். ஸோ ஹீ கேம் டு த பேங்க்ஸ் ஆஃப் த தாமிரபரணி ரிவர். அங்கே வந்து வராகலக்ஷ்மி விக்கிரகத்தை வச்சு ஹீ வர்ஷிப் தட் ஐடல். அப்புறம் ஓவர் டைம் தட் ஐடல் காட் பெரிட் அண்டர் த சாண்ட், அண்ட் யாருக்குமே அது இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஒரு நாள் இட் இஸ் செட் தட் விஷ்ணு கேம் இன் அ பக்தாஸ் ட்ரீம் அண்ட் செட் இந்த மாதிரி விக்கிரகம் இருக்குது, இதை எடுத்து கோவில் கட்டி பூஜை பண்ணு. ஸோ தட்ஸ் ஹவு தி கல்லடை குறிச்சி டெம்பிள் வாஸ் பில்ட். ஸோ இது நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, சரணத்தில் சங்கர பிரியகரம் குபேர பிரதிஷ்டிதம். ஸோ குபேரர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண விக்கிரகம், தட் இஸ் ஒன். அண்ட் பங்கஹர தாமிரபரணி தீரஸ்தம் in the Madhyama Kala Sahityam of the Charanam.
So that is how we know that this is about the Kalladai Kurchi Varaha Kovil. And in the partla vandu, it is a primarily, it's about describing Vishnu, Neela Megha Jaya Shyamala Gatram, his color of the dark clouds, the one who is dear to Shiva, Shankara Priyakaram. But இது வராக லக்ஷ்மி ஃபார்ம் அண்ட் லக்ஷ்மி இல்லாமல் இந்த விக்கிரகத்தை வர்ஷிப் பண்ணவே மாட்டா. ஸோ அதனால தான் இந்த பாட்டு ரொம்ப பொருத்தம். அண்ட் இந்த பாட்டில் லக்ஷ்மி இஸ் ரெஃபர் டு அஸ் பார்கவி. ஸோ பார்கவி இஸ் த ஃபார்ம் ஆஃப் லக்ஷ்மி வேர் ஷீ வாஸ் பார்ன் டு பிருகு முனி அஸ் ஹிஸ் டாட்டர். ஸோ பார்கவி, அதான் இந்த பாட்டை பற்றி. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாதர கணை, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாதர கணை, கிளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய், கிளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய், So of course this was today's Tirupavai, day 13 புள்ளின் வாய் கீண்டானை. ஸோ கொஞ்சம் திருப்பாவையை பற்றி சொல்லணுன்னா, this was of course written by ஆண்டாள் நாச்சியார். And இது வந்து she wrote this when she was first really falling in love with Krishna and கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த திருப்பாவையை எழுதினா. ஸோ இது எப்படி வந்ததுன்னா, ஆண்டாள் grew up hearing stories of Krishna and Vrindavanam, கிருஷ்ணர் எப்படி மற்ற கோபிகைகளோட விளையாடினார் அந்த மாதிரிலாம். ஸோ ஹியரிங் திஸ் she wished that நானும் பிருந்தாவனத்தில் பிறந்திருக்கலாமே. ஸோ அதனால தான் இந்த திருப்பாவை எல்லாத்துலேயும் தன்னையே ஒரு கோபிகையாக பாவனை பண்ணிண்டு she has written. இன்னொரு ரீசன் என்னதுன்னா,
கிருஷ்ணரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது somebody told her that விருந்தாவனத்தில் அந்த காலத்தில் when all of the gopikas they wanted to marry Krishna, what they did is they went to the Katyayani temple. அங்கே வந்து பூஜை பண்ணி அங்கே வந்து பாவை நோன்பு விரதம் பண்ணா. ஸோ ஆண்டாள் டிசைடட் டு டு சேம் திங். ஸோ இந்த 30 பாசுரமுமே அந்த பாவை நோம்போட வேரியஸ் ஸ்டேஜஸை தான் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வேர்ஸ் திருப்பாவை நம்பர் 13 புள்ளின்வாய் கீண்டானை, இதில் வந்து திஸ் இஸ் ஒன் இன் அ சீரீஸ் ஆஃப் பாசுரம்ஸ் வேர் she is trying to wake up the other gopikas. So கார்த்தால வேலை ஆயிடுத்து, விரதத்துக்கு நாழி ஆயிடுத்து, but nobody is up yet. So she has gone to wake everybody up. So in the பாசுரத்தில் she says that everybody has already gone to the temple. பாடிண்டே போரா, they are singing the praises of Krishna as the Lord who killed Bakasura. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாத அரக்கனை கிள்ளி கிளைந்தானை. So he is the one who killed the asura who split open the beak of the bird, who was Bakasura. And so she says the birds are all chirping, Kartala vele aittu, and but you are still sleeping, you are not getting ready for the vratam. So அந்த கோபிகையை பார்த்து சொல்கிறா, ப்ளீஸ் கெட் ரெடி ஃபாஸ்ட் அண்ட் கம் ஜாயின் அஸ் ஃபார் த பாவை நோன்பு.
चिरतर सम्पत्प्रदा चिरतर सम्पत्प्रदा क्षीराम्बुदि तनयां चिरतर सम्पत्प्रदा क्षीराम्बुदि तनयां हरिवक्षस्थलालयां हरिणीं चरणकुशलयां हरिवक्षस्थलालयां हरिणीं चरणकुशलयां करकमलकुवलयां करकमणिमयवलयां हिरण्मयी हरिवक्षस्थलालयां हरिणीं चरणकुशलयां करकमलकुवलयां मरगतमणिमयवलयां हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमानवाश्रयं भजामि हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि हीनमानवाश्रयं भजामि श्वेतद्वीपवासिनीं श्रीकमलाम्बिकापरां श्वेतद्वीपवासिनीं श्रीकमलाम्बिकापरां भूतभव्यविलासिनीं भूसुरजितापरां मातरम् अब्जमालिनीं माणिक्याभरणधरां मातरम् अब्जमालिनीं माणिक्याभरणधरां संगीत
ಸರಿ ಗ ಮದ ದ ಮ ನಿ ನಿ ದ ಮ ಸ ಸ ನಿ ನಿ ದ ದ ಮ ದ ನಿ ಸ ದ ಮ ದ ನಿ ಸ ರಿ ಗ ರಿ ಗ ರಿ ಸ ರಿ ರಿ ಸ ರಿ ಸ ಸ ನಿ ಸ ನಿ ದ ನಿ ದ ಮ ಗ ಮ ದ ನಿ ಸ ರಿ ಸಂಗೀತ ವಾದ್ಯ
So that was Hiranmayim Lakshmi, another composition of Muthuswami Dikshitar in the rare raga Lalita, set to Rupakatalam. So a little bit about this composition solnonna. It is said that Dikshitar wrote this kriti when he was in a lot of poverty. ஸோ எப்படின்னா அவரோட மியூசிக் வந்து வளர்ந்து போயிட்டே இருந்தது, பட் தேர் வாஸ் நோ இன்கம் ஃப்ரம் தட். ஸோ இட் இஸ் செட் தட் ஒன் டே அவர் பாட்டு பாடின்னு இருக்கார் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் கம்ஸ் அண்ட் டெல்ஸ் ஹிம் தட் நாளைக்கு 100 பேர் சாப்பிட வரா, ஆனால் ஆற்றுல ஒரு பருக்க சாதம் கூட இல்லை. அண்ட் தட் இஸ் வென் ஹீ ரோட் ஹிரண்மயம் லக்ஷ்மி. ஸோ இதோட அர்த்தம் த பல்லவி செஸ், I always pray to Lakshmi who has a gold hue, Hiranmayim, who is gold colored, and I pray that she will keep away any bad influence from my life. So other various descriptions, she is the companion of Parvati, she resides in Hari's Vakshasthala, Hari's chest, and she is the giver of many boons. And she is seated on the Shweta Dvipa, the white lotus, and many other descriptions are there. So இது வந்து ஐயப்பர் கோவிலாக இருக்கிறதுனால I would now like to present one song on Ayyappa, Sharanam Ayyappa. This is a composition of Papanasam Shivan in the ragam Mukkari, set to Mishra Chapu. Sharanam Ayyappa, Sharanam Ayyappa, Sabarimalai எழுந்தருளிய என் சுவாமி. Sharanam Ayyappa, Sabarimalai எழுந்தருளிய என் சுவாமி. Sharanam Ayyappa, Sabarimalai
कमलभवानि सुरवन्दितपदे कमलभवानि सुरवन्दितपदे कमले कमलालये कमले कमलालये कमलभवानि सुरवन्दितपदे कमलभवानि सुरवन्दितपदे त्रिगुणाभिमानी 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 अगणित गुणश्रेणी त्रिगुणाभिमानी अगणित गुणश्रेणी कदवाहन नारायणी ಕದವಾಹನ ನಾರಾಯಣಿ ಪಗಲು ಇರುಳು ಹರಿಪದ ಯುಗ ತೋರಿಸಿ ಪಗಲು ಇರುಳು ಹರಿಪದ ಯುಗ ತೋರಿಸಿ ಕಮಲೆ ಕಮಲಾಲಯೇ ಕಮಲೆ ಕಮಲಾಲಯೇ ಕಮಲಭವಾನಿ ಸುರವಂದಿತಪದೇ ಕಮಲಭವಾನಿ ಸುರವಂದಿತಪದೇ ಕಮಲೆ ಲಿಂಗ ಶರೀರವ ಭಂಗವಗೈಯಲು ನಿನ್ನಂಗದಲ್ಲಿನ ಬೆವರಿನ ಲಿಂಗ ಶರೀರವ ಭಂಗವಗೈಯಲು ನಿನ್ನಂಗದಲ್ಲಿನ ಬೆವರಿನ ನಿನ್ನಂಗದಲ್ಲಿನ ಬೆವರಿನ ನಿನ್ನಂಗದಲ್ಲಿನ ಬೆವರಿನ ಸಂಗವಗಲು 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 ಭವಭಂಗ ಹಿಂಗುವುದು ಸಂಗವಗಲು ಭವಭಂಗ ಹಿಂಗುವುದು ಸಂಗವಗಲು ಭವಭಂಗ ಹಿಂಗುವುದು ಕಮಲೆ ಕಮಲಾಲಯೇ ಕಮಲೆ ಕಮಲಾಲಯೇ ಕಮಲಭವಾನಿ ಸುರವಂದಿತಪದೇ ಕಮಲಭವಾನಿ ಸುರವಂದಿತಪದೇ ಕಮಲೆ ಧಾಮತ್ರಯ ರೂಪಿಣಿ ಧಾಮತ್ರಯ ರೂಪಿಣಿ ಧಾಮತ್ರಯ ರೂಪಿಣಿ ಕಮಲಭವಾಂಡಕಾರಿಣಿ ಧಾಮತ್ರಯ ರೂಪಿಣಿ ಕಮಲಭವಾಂಡಕಾರಿಣಿ ವಿಮಲ ಪದುಮ ಸರೋವಾಸಿನಿ ವಿಮಲ ಪದುಮ ಸರೋವಾಸಿನಿ ವಿಮಲ ಪದುಮ ಸರೋವಾಸಿನಿ ಸ್ವಾಮಿ ತಿತದಿನಿಂದ ಸ್ವಾಮಿ ತಿತದಿನಿಂದ ಸ್ವಾಮಿ ತಿತದಿನಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶನ ರಾಣಿ ಸ್ವಾಮಿ ತಿತದಿನಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶನ ರಾಣಿ ಕಮಲೆ ಕಮಲಾಲಯೇ ಕಮಲೆ ಕಮಲಾಲಯೇ ಕಮಲಭವಾನಿ ಸುರವಂದಿತಪದೇ ಕಮಲಭವಾನಿ ಸುರವಂದಿತಪದೇ ಕಮಲಭವಾನಿ ಸುರವಂದಿತಪದೇ ಕಮಲೆ 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 So, this is a Dasara Pada.
by Shri Vijaya Venkatadasar, and it was written sometime around the 19th to the 20th century. And Tirupati, the lyrics are on Goddess Lakshmi. So Kamale, she holds the lotus in her hand. She is the one who sits on a lotus. She is the cause for the three gunas in the universe, which is Sattva, Rajas, Tamas, Trigunabhimani. She is the one who is responsible for letting devotees cross from Bhuloka to Vaikunta. So, Ebdina, there is a legend that says that there is the river Viraja, and in the river Tandinada you can get to Vaikunta. So, Lakshmi is responsible for this, and this is also mentioned in this song. So, and this is the kshetra for this can be said as Tirupati, because the last line says Swami Tirthadininda. So she is the one who is found on the banks of the Swami Pushkarini river in Tirumala. So that was this song, Kamale Kamalalaye.
So that was a composition by Srimati Ambujam Krishna, Yentai Neerukka, Ragam Mohana Kalyani, set to Aditalam. I will now be concluding this concert with a Tillana by the legendary Sri Lalgudi Ji Jayaraman in the Ragam Madhuvanti, set to Aditalam. Takadim tadim jam talam tatom tradim. Takadim tadim jam talam tatom tradim. Nadradani tom tradani. Takadim tadim jam talam tatom tradim. Nadradani tom tradani. Takadim tadim jam talam tatom tradim. Nadradani tom tradani. Da
introduce the accompanist for the day. On the Mridangam, Shri Hari Prakash Rajaraman. And on the violin, Shri Mukundan Samraj. Thank you. So I would like to நமஸ்காரம் மற்றும் ஒரு இனிய மார்கழி மாலை பொழுது ராம் ராம் சுவாமியே சரணம் ஐயப்பா. So I would like to introduce Sharada Narayanan. Sharada is a upcoming Carnatic professional singer. Professionalனே சொல்லலாம். Son of my good friend Hari Narayanan. Hari and Mrs. Hari Narayanan இங்கே இருக்காங்க. 86லேருந்து ஃப்ரெண்டு நாங்கள். ஸோ குட் ஃப்ரெண்ட். ஒரு சின்ன விஷயம், குட் ஃப்ரெண்ட்னால உடனே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் கிடையாது. அவள் கச்சேரி அட்டன் பண்ணேன், 2 கச்சேரி அட்டன் பண்ணேன். ஒரு 3 hour கான்சர்ட்டு மயிலாப்பூரில் பிஎஸ் ஸ்கூலில் பண்ணான். அதை பார்த்ததுக்கப்புறம் தென் ரியலைஸ் ஷி ஹஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணான்னு நினைக்கிறேன். 12வது தான் படிக்கிறேன், சின்ன பொண்ணு. ஸோ எல்லாம் ஒரு கரகோஷம். அந்த ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் டெஸ்பைட் ஹர் சரௌண்டிங்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது. வெரி இம்மென்ஸ்லி ப்ளீஸ் டு ஹாவ் ஹர் ஹியர். யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர். வேறு ஒன்றும் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இல்லை. கீப் ஒர்க்கிங் ஹார்ட். அப்பா கிட்ட சொன்னால் கச்சேரி நிறைய கேளு. ஓகே, நிறைய கேட்க தான் யூ வில் இம்ப்ரோவைஸ். யூ ஹவ் டன் ரியலி வெல். ஏப்லி சப்போர்ட்டட் பை முகுந்த் சாம்ராஜ், அவர் வந்திருக்காருங்க. அண்ட் ஹரிபிரசாத் ராஜாராமன். A few words from our president, அப்புறம் ஐயப்பன் கோவில் ட்ரஸ்டி. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த 2025 பெரம்பூர் சங்கீத சபானுடைய லாஸ்ட் கச்சேரி இதுதான். ஸோ எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். சாரதா நாராயணனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் யூஸ்வலாக கச்சேரி வந்தால் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன். பட் ஷி ஹஸ் மேட் மீ சிட் ஹியர் ஃபார் 2 hours. ஸோ அதுவே அவருடைய இந்த கேப்டிவேட்டிங் மியூசிக், ஒரு நிமிஷம் கூட தொய்வு இல்லாமல் பாடின ஒரு கிரேட்னஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த தீம் எடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஷி ஹஸ் டாக்ட் அபவுட் லக்ஷ்மி. ஸோ ப்ராஸ்பரிட்டி. ஸோ எல்லாருக்குமே ப்ராஸ்பரிட்டி வரணும். இந்த இயர் 2026 இட் ஷுட் பிரிங் ப்ராஸ்பரிட்டி டு ஆல் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி வந்து தீம் வந்து லக்ஷ்மி கடாட்சம். ஸோ தேங்க்யூ வெரி மச். யூ ஹவ் எல்லாருக்குமா சேர்த்து யூ பிளெஸ் தம் ஆல், சேயிங் தட் யூ வில் ஹாவ் ஆல் லக்ஷ்மி கடாட்சம், எவ்ரி திங் வில் பி வெரி ஹாப்பி அப்படிங்கிறது. ரியலி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. விஷ் யூ ஆல் அ வெரி பிரைட் ஃப்யூச்சர். அப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு இன்னும் 2 கச்சேரிகள் இருக்குது. 1ஆம் தேதி டான்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் 4th அன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்குது. எல்லாருமே இதே மாதிரி திரளான மக்கள் வந்திருந்து அந்த ஆர்டிஸ்ட் மஸ்ட் ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் பர்ஃபார்மிங் இன் பெரம்பூர் சங்கீத சபா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சுவாமி சரணம். எங்களுடைய அந்த ஐயப்பன் டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் 65th இயர் ஆனுவல் ஃபெஸ்டிவல் நடந்தது. 65th இயர்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து கச்சேரி பண்ணுறவங்க எல்லாருக்குமே சரி வந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா இன்றைக்கி இன்க்ளூடிங் நித்யஸ்ரீலேருந்து எல்லாருமே இங்கே பாடினவங்க தான். எம்எல் வசந்தகுமாரிலேருந்து எல்லாருமே பழைய எல்லாரும் இங்கே வந்து டிஎம் சௌந்தரராஜன் ஆகட்டும், உங்களுக்கு ஜெயசுதாஸ் ஆகட்டும், எல்லாரும் நம்ம கோவிலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இந்த ஐயப்பனோட அருளால் மேலும் வளர்ந்து அவங்க சின்ன வயசில் எப்படி சீர்காழி கோவிந்தராஜிலேருந்து எல்லாரும் இங்கே வந்து பாடியிருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிற வரேன்னாக்கா, இந்த இடம் வந்து அவ்வளோ ஐஸ்வர்யமான இடம். இந்த ஐஸ்வர்யமான இடத்துல வந்து நீ பாடினதுக்காக முதல்ல உனக்கு ரொம்ப நன்றிடாகண்ணா. அண்ட் ஆர்கனைஸ் பண்ண சங்கீத சபாவுக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா சங்கீதன்றது எல்லாருக்குமே இனிமையான ஒன்று. அது வந்து கேட்குறவாளுக்கு மட்டும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கும் சரி, கேட்குற வாழ்க்குமே வந்து ஒரு சாந்தநிலையை உருவாக்கி மனசை செட்டில் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக இருக்கும். இந்த ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் சகல ஐஸ்வர்யமும் இங்கே கொடுக்குறங்க. நாங்கள் ப்ரே பண்ணும்போதே சகல ஐஸ்வர்ய கணபதினு வருவோம். ஐஸ்வர்ய கணபதி தான். அதே மாதிரி இங்கே இருக்கிற விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா 1955 ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனப்போ இருந்த
வார்ப்பில் ஒரு வார்ப்பு இது. ஸோ அதனால் இந்த வார்ப்பு இந்த ஐயப்பன்கிட்ட இந்த தர்மசாஸ்திராக்கிட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் 100% நடக்குன்றது எங்களோட எல்லாரோடைய நம்பிக்கைன்றது மட்டும் இல்லை, கண்கூடாக நாங்கள் பார்க்கறது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பாடின உனக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் எல்லா ஐஸ்வர்யமும், அது மாதிரி மாமா சொன்ன மாதிரி ஐஸ்வர்யம் 2026 வரக்கூடிய எல்லா ஐஸ்வர்யமும், அதே மாதிரி படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சங்கீதத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடதுக்கு அதோட கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முதல்ல இந்த காலத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இட் இஸ் நாட் ஸோ சிம்பிள். நம்ம சாஸ்திரிய சங்கீதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி ஓகே இவங்க நம்ம பண்ணுறா நாம் அதுக்கு அவுட்புட் கொடுக்கணுன்றதுக்கு வரணும். அவுட்புட்டுக்கு லொக்கேஷன் தான் நாங்கள் கொடுக்க முடியும். அந்த அவுட்புட்டை யூஸ் பண்ணி மேல் மேலும் வளர்றதுக்கு ஐயப்பனோட வரல எல்லோரும் கேட்டுக்கிற மாதிரி ஒரு 3 கூட்டுச்சரணம் மட்டும் சொல்லுவோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு தான் சபரிமலைக்கு எல்லா வருஷமும் போகக்கூடிய எல்லாருமே இதுதான் வந்து அந்த கூட்டு பிரார்த்தனை பலனை கண்கூடா உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு எல்லாம் ஐயப்பனுக்கு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. அ ஸ்மால் மொமெண்ட் ஆஃப் அவர் டெம்பிள். ஒரு ஸ்மால் அட்ரஸ் பை சாரதாஸ் ஃபாதர் ஹரி நாராயணன். Not prepared for this. First, I want to thank Krishnan. When Sharada started singing and started expressing her desire to be a performing artist, அப்போவே I reached out to Krishnan saying that நீ தான் சபால சான்ஸ் கொடுக்கணும் அவளுக்குன்னுட்டு. And I've been keeping him updated about Sharada's progress. And like you mentioned, on September 7th, Sharada performed in PS High School. It was a 3-hour concert. Not only Carnatic music, about 1.5 hours she sang Carnatic music songs, and then it was a medley. Some film songs, some devotional film songs, some abhangs. She sung from various languages, including Hindi, Gujarati, Telugu, and so Krishnan attended that program, and after that he came and told me, "Ponnu ipo ready, na chance kodukren." So readily he accepted to give her an opportunity in this December 2025 season. So thank you Krishnan, thank you Dr. Parameshwaran, thank you to everybody in Perambur Sangeeta Sabha and the Ayyappan temple. Thank you. I hope she gets more opportunities to sing here and elsewhere, and please support her. The concert that she gave in PS High School is available on YouTube. If you reach out to Krishnan or to me, we can share the link. Thank you very much.